அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு நிறங்களை கொடுத்திருக்கான். இன்னும் அல்லாஹ் அந்த மலக்குகள்ல அவங்களுடைய நிறங்கள் கொடுக்கப்பட்டதில்லை, அவங்க மேலே போர்த்தி இருக்கிற ஆடை கூட குறிப்பிட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பச்சை ஆடையோடு பார்த்தாங்க. சஹீஹுல் புகாரில 3233 4858 ரெண்டு இடங்கள்ல இந்த செய்தி இடம் வருது. முதலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்த நேரத்துல ஜிப்ரீல் ஒரு பச்சை ஆடை அணிந்திருந்தார். அதுவும் அந்த ஆடை இது மனித வடிவத்தில் அல்ல, வானத்தை அடைக்கக்கூடிய ரெக்கைகளை விரிச்ச நிலையில நம்ம பார்த்து சொல்றோம்ல, அந்த நேரத்திலேயே ஜிப்ரீல் மீது பச்சை ஆடை இருந்தது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பச்சை ஆடையோடு நிற்பதை பார்த்தார். ரசூல்லா பார்த்தாங்க, அடிவானமே மறைஞ்சு போச்சு, வானம் தெரியல, ஜிப்ரீல் மட்டும் தான் தெரிந்தாங்க. பார்த்தா கீழே இருந்து பார்த்தா வெறும் வானம் காண ஜிப்ரீல் மட்டும் தான் தெரியுறாங்க, பச்சை ஆடையில இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சில நிறங்கள் கொடுக்கப்படுது, ஆடை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பச்சை ஆடையோடு ஜிப்ரீல் இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். பொதுவாக மக்கள் அறியாமையில் இருக்கிறவங்க, அகீதா பற்றி அறிவில்லாதவங்க, குர்ஆன் சுன்னாவுடைய அறிவில்லாதவங்க மலக்குகள்னாவே வெள்ளையா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது உண்மை அல்ல, அப்படி நடக்க முடியாது. ஹதீஸ்கள்ல நம்ம கவனித்து பார்த்தா பாருங்க, அவங்களுக்கு பச்சை ஆடை இருந்தது, இன்னும் வேறு நிறங்கள் கூட சொல்லப்பட்டிருக்குது. அதுல முன்கர் நக்கீரை பற்றி சொல்லும் போது அவர்கள் ரெண்டு பேருமே கபர்ல நாம் வைக்கப்பட்ட பிறகு இறந்தவரை எழுப்பி கேள்வி கேட்கக்கூடிய மலக்குகள் ரெண்டு பேர், முன்கர் நக்கீர். இந்த ரெண்டு மலக்குகளும் கரு நீலம் கொண்டவர்கள், நீலத்திலே டார்க் ப்ளூ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜாமிஉ திர்மிதில 1071வது ஹதீஸ். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இது ஸஹீஹ் என்று உறுதி செய்கிறாங்க. 1391வது செய்தியா அஸ்-ஸஹீஹால. அப்ப அவங்களுடைய நிறம் முன்கர் நக்கீருக்கு டார்க் ப்ளூ, அவங்க கரு நீலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா கரு நீளமா தான் தெரியும். இது அவங்களுடைய நிறத்தை ரசூலுல்லாஹ் சொல்றது. இன்னும் மரணிக்க போகிற ஒருத்தருடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் அவருடைய முகம் வெண்மையாக இருக்கும் என்று வந்திருக்குது. அதுல நல்லோருடைய உயிரை எடுக்கக்கூடியவருடைய மலக், முஃமின்களுடைய உயிரை எடுக்கிறவர், அவருடைய நிறம், அவர் வெண்மையான முகத்தோடு வருவார். இதே காஃபிர்கள், அல்லாஹ்வை நிராகரித்து விட்ட பாவிகள், அவர்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள், அந்த மலக்குல் மௌத் உயிரை எடுக்கக்கூடியவர் கருத்த முகமுடையவராக இருப்பார்கள். கருப்பு நிறம் அவங்க முகம், இவங்க முகம் வெள்ளை நிறம். அதே மாதிரி விசாரிக்க போகிற முன்கர் நக்கீருடைய நிறம் கரு நீலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பல நிறத்துல உள்ள ரெக்கைகளோடு பச்சை ஆடை அணிந்து, இப்படி பலவிதமான ஆதாரங்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல 18557வது ஹதீஸாக இடம்பெறுது. ஆக மலக்குகளுக்கு என்று அல்லாஹ் தஆலா நிறங்களை கொடுக்கிறார். அல்லாஹ் தன் நாடியவாறு நிறங்களை கொடுக்கிறார். ரெக்கைகளையும் சரி, அவனுடைய தோற்றத்திலையும் சரி, அவனுடைய முகத்திலும் சரி, வெள்ளை முகமும் உண்டு, கரு முகமும் உண்டு, கரு நீளமும் உண்டு. இப்படி பலவிதமான நிறங்களை அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கொடுத்திருக்கிறான். ஆக இது அல்லாஹ்வுடைய குத்ரா, அல்லாஹ் தன் நாடியதை செய்யக்கூடியது. பல நிறங்களை படைக்கின்றவன் மலக்குகளையும் பல நிறங்களில் படைக்கிறான். இது நம்முடைய அக்கீதா. நாம் எதற்கு ஆதாரத்தை அறிந்தோமோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதை நம்ம ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த ஆதாரம் நம்ம தெரிந்து கொள்கிறோம்.